ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி என்ன vlogன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி என்னென்னா தம்ப்ளைனில் கொடுத்துருக்கிற மாதிரியே நான் யூஎஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் எடுக்கிற ஒரு ஃபஸ்ட்டு vlogங்க. சும்மா ஒரு கேஷுவல் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபுல்லாக பாருங்கள். இது போன வாரம் சண்டே எடுத்த vlog தாங்க. நாங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் நாங்கள் ரீச் ஆனோம். ஸோ ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா தான் வெளியே கூட்டிகிட்டு போனாங்க. வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லைங்களா குக் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்கிட்டு வரலான்னு தாங்க கிளம்பியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்த கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ், கிராசரி திங்ஸ், அதுக்கப்புறம் அவரு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வாங்கவே கிளம்புனேன். ஏன்னா அதிகமான குவான்டிட்டி வாங்கிட்டு வந்துட்டாலும் நாம் இருக்கிற 4 பேர்த்துக்கு சரியாக தீராது. அதனால் என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு 11:30 மணி இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். நாங்கள் ஷாப்புக்கு போனப்போ தான் அவங்க காய்கறி எல்லாமே ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வாங்க முடியல. கொஞ்சம் பேசிக் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேங்க. நான் புதுசாக ஏதோ யூஎஸ் வந்த மாதிரி எல்லாமே தேடி தேடி பார்த்துட்டு இருந்தேங்க. ஏன்னா ரொம்ப நாள் இந்தியாவில் இருந்துட்டு வந்துட்டேனுங்களா, எனக்கு இங்கே வந்த உடனே ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் மெயினாக கிராசரி ஷாப் போனேன்னா எப்போவுமே ஆம்லா, கார்ன், அதுக்கப்புறம் இந்த பீஸ் மாதிரி இருக்குல்லங்க, பச்சை பட்டாணி மாதிரி, அது மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேங்க. ஏன்னா எப்போவுமே அதை நான் ஃப்ரீசரில் வச்சுக்குவேன். நமக்கு எப்போயாவது தேவைப்படும் ஸ்நாக்ஸுக்காக, அதனால் அப்போ யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ் பார்க்கலான்னா ரொம்ப பெரிய பக்கெட்டாக இருந்துச்சுங்களா, ஸோ அதை நான் வாங்கலை. ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே உனக்கு செட் ஆகலைன்னா பரவாயில்ல விடு, நான் வேறு ஒரு ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ஷாப் சுப்புலக்ஷ்மிங்கிற ஷாப் தாங்க போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் காய்கறி எல்லாமே நிறையவே ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. மார்னிங்கே ஃபில் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஸோ எங்களுக்கு தேவையான காய்கறி மட்டும் வாங்கிட்டேங்க. நிறைய அதிகமாகலாம் வாங்கலை, ஒரு 2-3 மட்டும்தாங்க வாங்கியிருந்தோம். ஏன்னா அதிகமாக வாங்கிட்டு வந்தால் நான் இன்னும் ஜெட்லாக்லேருந்து வெளியே வரலைங்களா, ஸோ நிறைய வாங்கிட்டு வந்தால் வேஸ்ட் ஆயிரும்னு மினிமலாக மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இந்த 2 ஷாப் போனதுக்கப்புறமா நாங்கள் மீட் ஷாப்பு தாங்க போயிருந்தோம். ஆக்சுவலாக அன்றைக்கி சண்டே மீன் எடுத்துகிட்டு செய்யலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேங்க. ஆனால் மீன் ஷாப்பு ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு சொன்னதுனால சரி மட்டனாவது எடுக்கலான்னு சொல்லிட்டு தாங்க வந்திருந்தோம். அவர் ஃப்ரெஷ் மீட் அவங்க கட் பண்ணி கொடுக்க வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்களா, அதனால் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஆட்டுக்கால் தாங்க, அவங்களா க்ளீன் பண்ணி ரேப் பண்ணி வச்சுருவாங்க. இவ்வளோ வெயிட்டு இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இது வேணும்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது லேம்புங்க, அவங்களே மிஷினில் கட் பண்ணி ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மாதிரியே தான் சிக்கன், ஹோல் சிக்கனும் இருக்கும், கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸும் இருக்கும். அப்புறம் போர்க்கு, பீஃபு எல்லாமே இந்த ஷாப்பில் இருக்குங்க. எல்லாமே வாங்கிட்டு டைமை பார்க்குறோம், மணி 1:30 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் எடுத்துகிட்டு எல்லாமே குக் பண்ணி சாப்பிடும்போது மணி 3 ஆயிருங்க. ஏன்னா பசங்க அது வரைக்கும் பசியும் தாங்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வைக்க வேண்டிய திங்ஸும் வச்சுட்டு ஹோட்டலுக்கு தாங்க சாப்பிட போயிட்டோம். ஏன்னா தம்பி ஷாப்பில் இருக்கும் போதே பசிக்குதுன்னு சொல்லிட்டான். நாங்கள் சவுத் இந்தியன் ஹோட்டல் தாங்க போயிருந்தோம். 2 நான்வெஜ் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 4 பேருமே தாராளமாக சாப்பிட்லாங்க. ஏன்னா நிறையவே இருந்துச்சு. வீட்டுக்கு ரிட்டன் வந்ததுக்கப்புறமா எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சிட்டேன். இப்போதைக்கு ஷெல்ஃபில் வாங்கிட்டு வந்த திங்ஸ் மட்டும் அப்படியே வச்சுட்டேங்க. ஏன்னா இன்னும் எங்களுக்கு ஸ்டோரேஜ்லேருந்து இந்த கண்டெய்னர் பாக்ஸ் எல்லாம் வரலைங்க. ஸோ வந்தக்கப்புறம் தான் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். மதியத்துக்கு மேலே இந்த ரூம் பார்த்திங்களா அப்படியே கன்றாவியே கிடக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் நீட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவோடதும் தம்பியோடதும் எல்லாமே எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தேங்க. ஏன்னா அவங்க நெக்ஸ்ட் டே மண்டேல இருந்து அவங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரி பிளானுங்க. ஸோ நம்ம அந்த அன்னைக்கு எல்லாமே தேடி எடுத்துகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு பாப்பாவோடது தம்பியோடதுமாவது ஸ்கூலுக்கு போட்டு போகிறது, ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா ட்ரெஸ்ஸுமே ஃபஸ்ட்டு எல்லாமே மடித்து வச்சுட்டேங்க. ஏன்னா எல்லாமே அப்படியே கலைஞ்சு இருந்துச்சு நான் பெட்டி பேக் பண்ணிட்டு வரும்போது. ஸோ அதனால் இந்த ரூமோட கிளாசெட்டை
வந்து நான் பாப்பாக்கும் தம்பிக்கும் அப்படியே ஒதுக்கிட்டேங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து இன்னும் இருக்கிற 4 பெட்டியை ஓப்பன் பண்ணேங்க. ஏன்னா இந்த பெட்டி வந்து அப்படியே தான் இருக்குங்க நான் வந்ததுலேருந்து. இன்றைக்கி தான் வந்து எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா எனக்கு இந்த ரூம்குள்ளே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்து நீட் பண்ணி வைக்கணும்னு இன்றைக்கி எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டேங்க. இது வந்து அம்மா எனக்கு வாங்கி கொடுத்ததுங்க. இது என்னன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு இந்தியாவில் வந்து எப்படி ஏஜியோ வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு செட் ஆச்சோ, அதே மாதிரி இங்கே யூஎஸில் வந்து எனக்கு ஷென்னுங்கிற ஆப் தான் வந்து சூப்பராக செட் ஆகுங்க. எனக்கு இங்கே வாங்கினா அங்கே தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் நான் மேக்ஸிமம் இங்கே ட்ரெஸ்ஸு எடுக்கவே மாட்டேன். ஸோ இந்த மேக்ஸி ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறம் ரெகுலர் வேர், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போடுறது மேக்ஸி ட்ரெஸ் எல்லாமே வந்து எடுத்து மடித்து வச்சுட்டேன். சாரீஸ் என்ன பண்ணேன்னா அந்த பெட்டிக்குள்ளேயே வச்சுட்டேங்க. ஏன்னா அதிகமாக நம்ம ரேராக தான் கட்டுவோம். ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து பெட்டிக்குள்ளேயே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ஷெல்ஃபு வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்குங்க. இது வந்து ஒரு குட்டி கிளாசெட் மாதிரிங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட ரெகுலர் வேரெல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்க. 4 ஷெல்ஃப் இருக்குது. ஸோ 2 ஷெல்ஃப் அவருக்கும் 2 ஷெல்ஃப் எனக்கும் வந்து செட் பண்ணிட்டேங்க. இது வந்து ரெஸ்ட் ரூமுக்கு அடுத்து இருக்குங்க கிளாசெட்டு. இதில் வந்து ஃபங்க்ஷனுக்கு போடுறது, வெளியே போட்டு போகிற ட்ரெஸ் எல்லாமே வந்து செட் பண்ணிட்டேங்க. அந்த ஒயிட் கலர் டாப்பு வந்து நான் ராஸில் பர்ச்சேஸ் பண்ணேங்க இந்தியா போகிறதுக்கு முன்னாடி. டேகு கூட இன்னும் கட் பண்ணலைங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த கிளாசெட்டில் வந்து நான் ட்ரெஸ் செட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் காமிக்கிற ட்ரெஸ் எல்லாமே வந்து இந்த டைம் நான் இந்தியா போனப்போ ஷாப் பண்ணதுங்க. இது எல்லாமே புது ட்ரெஸ்ஸுங்க. இன்னும் டேகு கூட கழட்டாமல் இருக்குது. ஸோ நான் வந்து போடும்போது உங்களுக்கு இந்த ட்ரெஸ் காட்டுறேன். அதுக்கு அடுத்தது வந்து மேக்ஸி ட்ரெஸ் அதில் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாமே ஹேங்கரில் தாங்க வைக்கணும். ஆனால் ஹேங்கர்ஸ் இன்னும் வரல. ஸோ வந்தக்கப்புறம் வந்து எல்லாமே நான் செட் பண்ணி வைக்கணுங்க. எங்கள் கோயிலுக்கு போனாலுமே வந்து எங்கள் அம்மா ஞாபகார்த்தமாக ஏதாவது வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மதுரை போனோங்களா. அம்மா வந்து உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இங்கே விநாயகர் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் குபேரன் சிலை அந்த மாதிரி எல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இல்லை. ஸோ அது மாதிரி நான் வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னனுங்களா. அதனால் குட்டியாக வந்து அழகாக நான் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. என்னன்னு தெரியல, இந்த டைம் வந்து எங்கள் வீட்டில் சாமி ஃபோட்டோ எதுவுமே இல்லைங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வாங்கின அந்த சின்ன ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டாச்சு மட்டும்தாங்க இருக்குது. இதுக்காகவே வந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இருந்துச்சுங்க. 2மே வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி ஷெல்ஃப் எல்லாம் அதிகம் வைக்க முடியாதுங்க. ஏன்னா அளவாக எங்கிட்ட வந்து சின்ன ஷெல்ஃப் மாதிரி தான் இருக்குங்களா. அதில் வந்து சாமி ஃபோட்டோவும் நிறைய மாட்டவும் முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி குட்டியாக நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.